உங்களுக்கு பிடிச்ச வேலை என்னதுன்னு? விவசாயம். அப்போ எதுக்கு வந்து இந்த மாதிரி பேங்க்ல போய் வேலை செஞ்சுட்டு இருக்கு? 10 வருஷமா வருமானம் இல்லதில்ல, என்னதில் பண்ணுவேன் நீ? குடும்பத்தை நடுத்தரத்தில் பண்ணிட்டு ஏன்டா? இப்போ தக்காளிலாம் நல்லா ரேட்டு போயிட்டு நல்லா தானே இது பண்ணியிருந்தாங்க நடுவில். எவ்வளவு பார்த்து தக்காளி கரெக்டாக வர? ஒரு கிலோ நான் லாஸ்ட்டாக பார்த்தது 220 ரூபான்னு நினைக்கிறேன். விவசாயத்தை எவ்வளோ வாங்கணும்னு நினைக்கிறேன்? விவசாயம்லாம் வந்து லட்சாதிபதியான கோடீஸ்வரான நியூஸ் எல்லாம் போட்டாங்க. அதில் எவ்வளோ வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன்? வெறும் சொல்லி போனால் 90 ரூபாய்க்கு வாங்கியிருப்பான். அவன் செலவு வச்சதே 50 ரூபாய்க்கு மேலே இருக்கும். எங்கே அவன் லட்சாதிபதியாக இருக்குது? இடையில அடிக்கிற வியாபாரி தான் ஃபுல்லாக. அவன் கடையில் வச்சு மண்டியில் போட்டு அதுக்கப்புறம் வந்து வரப்ப தரகரன்னு பண்ணுங்களாம். அவங்க தான் ஃபுல்லாக லட்சாதிபதி, விவசாயி கிடையாது. உங்களுக்கு வேறு வழி இல்லையா? அவங்ககிட்ட தான் கொடுத்து வித்தாகணும்னு தலை நம்மள்ட்ட கொண்டு போன வாங்க மாட்டான். தலை நீ போய் விற்ப, என் கை இருக்கு, நான் வித்துக்கிறேன், நேரம் போவேன். யாரும் வாங்க மாட்டாங்க. என்ன 100 தக்காளி யார்கிட்ட போய் விற்ப? நீ தெரிஞ்சிரோ எவ்வளோ நான் விற்பேன்? தக்காளி எழுகிறோம். ஒரு ஆள்கிட்ட விட்டாலாம் அன்றைக்கி வேலை முடிஞ்சவங்க தூங்க முடியும். இந்த இது வந்து இப்படி இருந்திருந்தா விவசாயிக்கும் லாபம் இருக்கும்னா நீங்கள் என்ன பண்ண கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்? நான் இடையில ஒரு ஐடியாவே பண்ணேன். MBA படிச்சனால ஒரு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி பண்ணலான்னு பண்ணிட்டோம். தெளிவாக பண்ண முடியல. ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டு ஃபுல்லாகவே ஜியோகிராஃபி சொல்லுவோம் இல்லையா? நான் ஃப்ரம் தேனி. ஸோ தேனி சுற்றி இருக்க ஒரு அக்குமுலேட் பண்ணுறோம். எல்லா காய்கறியும் ஒரு அக்குமுலேட் பண்ணிட்டு யார் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்க ஜஸ்ட் ஆர்டர் பண்ணிட்டு அவங்களே நிறைய டெலிவரி பண்ணுற மாதிரி. ஸோ என்ன பிளேஸ், என்ன ப்ரைஸ் வந்து விவசாயிலாம் பிளேஸ் பண்ணுறாங்களோ அந்த ப்ரைஸுக்கேவும் கன்சியூமர்ஸும் கன்சியூம் பண்ணிக்கலாம் அந்த ப்ராடக்ட். ஸோ இருந்தால் நடுவில் அந்த மீடியாவில் வந்து அடிச்சுட்டு போகிறவங்களுக்கு இருக்க மாட்டாங்க. என்ன இதில் ஒரு மெயின் கான்ஃப்ளிக்ட் இருக்கும் அப்படின்னா, யார்கிட்ட எப்போ வாங்க போகிறோம், எவ்வளோ குவாலிட்டி, இல்லை குவான்டிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வாங்குறோம், என்ன குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட் வாங்குறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் வேரி ஆகும். விவசாயிகளுக்கு ஆன் த டைம் காசு போடனா அவங்க திருப்பி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை அன்னைக்கு பசிக்கு அன்னைக்கு சாப்பாடு. ஸோ அது மாதிரி தான். ஏன்னா அவங்க வட்டி கட்டணும் காசு, வேற ஒன்றும் கிடையாது. கடை வாங்கியிருப்பாங்க, அவன்கிட்ட வட்டி காசு கொடுத்தா தான் திருப்பி வாங்க முடியும். ஆனால் கவர்மெண்ட் இப்போ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு வாங்கின கடன் தள்ளுபடி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிராம பேங்க்ல வாங்கினதுல கிராம பேங்க்ல எவ்வளோ கொடுப்பான்னு நினைக்கிறேன்? 50,000 கொடுப்பான், 20,000 கொடுப்பான், 1 லட்சம் கொடுப்பான். இல்லைன்னா நகை வைக்கணும், அதில் ஸ்கீம்னு போடுவாங்க. சொந்த பேரில் இருக்கணும், எவ்வளோ லிமிட்டில் இருக்கணும், அதெல்லாம் நிறையா இருக்குது. பிடிச்ச வேலை விவசாயம் நீங்கள். ஆனால் அந்த ஒரு ரீசனால அதை அப்படியே பிஸ்னஸாக பண்ணலான்னு ஃபியூச்சர் ஐடியா இருக்குது. இன்னும் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். குறைஞ்ச விலைக்கு கிடைச்ச அடிமைகள் தான் எல்லாம் இங்கே இருக்க கார்பரேட். அரசியல்வாதியெல்லாம் இல்லை, பிஸ்னஸ் பண்ண தான் ஆள்றோம். குறைஞ்ச விலைக்கு கிடைச்ச அடிமை தான் இந்தியா. ஐடி பீப்புள்ஸ்னால் வந்து நிறைய பொண்ணுங்க அழகாக வருவாங்க, மேக்கப் போட்டுன்னு. சாட்டர்டே சண்டே வேறு லீவ் வர, அப்புறம் நிறைய காசு சம்பாதிக்கலாம், நினச்சதை வாங்கலாம், ஒரு மாதிரி லக்ஸரியாக இருக்கலாம். காரு பைக்லாம் வந்து நெட் கேஷ்லேயே வாங்கிக்கலாம். ஆமாம் தலை, எல்லாம் கொடுப்பாங்க தலை. பக்கத்தில் ஆஸ்பத்திரி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அங்கே போய் நேராக படுத்துற வேண்டியதான். எல்லா நோயும் வந்துடும் தலை. ப்ரெஷர் வந்துடும், சுகர் வந்துடும், டயபெட்டிஸ் வந்துடும். தூக்கம் வராதுல. இது ஐடி, இது பேங்க். தூக்கம் வராதுல. உங்களுக்கு பிடிச்ச வேலை என்னதுன்னு? விவசாயம். அப்போ எதுக்கு வந்து இந்த மாதிரி பேங்க்ல போய் வேலை செஞ்சுட்டு இருக்கு? 10 வருஷமா வருமானம் இல்லதில்ல, என்னதில் பண்ணுவேன் நீ? குடும்பத்தை நடுத்தரத்தில் பண்ணிட்டு ஏன்டா? இப்போ தக்காளிலாம் நல்லா ரேட்டு போயிட்டு நல்லா தானே இது பண்ணியிருந்தாங்க நடுவில். எவ்வளவு பார்த்து தக்காளி கரெக்டாக வர? ஒரு கிலோ நான் லாஸ்ட்டாக பார்த்தது 220 ரூபான்னு நினைக்கிறேன். விவசாயத்தை எவ்வளோ வாங்கணும்னு நினைக்கிறேன்? விவசாயம்லாம் வந்து லட்சாதிபதியான கோடீஸ்வரான நியூஸ் எல்லாம் போட்டாங்க. அதில் எவ்வளோ வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன்? வெறும் சொல்லி போனால் 90 ரூபாய்க்கு வாங்கியிருப்பான். அவன் செலவு வச்சதே 50 ரூபாய்க்கு மேலே இருக்கும். எங்கே அவன் லட்சாதிபதியாக இருக்குது? இடையில அடிக்கிற வியாபாரி தான் ஃபுல்லாக. அவன் கடையில் வச்சு மண்டியில் போட்டு அதுக்கப்புறம் வந்து வரப்ப தரகரன்னு பண்ணுங்களாம். அவங்க தான் ஃபுல்லாக லட்சாதிபதி, விவசாயி கிடையாது. உங்களுக்கு வேறு வழி இல்லையா? அவங்ககிட்ட தான் கொடுத்து வித்தாகணும்னு தலை. நம்மள்ட்ட கொண்டு போன வாங்க மாட்டான் தலை. நீ போய் விற்ப, என் கை இருக்கு, நான் வித்துக்கிறேன், நேரம் போவேன். யாரும் வாங்க மாட்டாங்க. என்ன 100 தக்காளி யார்கிட்ட போய் விற்ப? நீ தெரிஞ்சிரோ எவ்வளோ நான் விற்பேன்? தக்காளி எழுகிறோம். ஒரு ஆள்கிட்ட விட்டால் தான் அன்றைக்கி வேலை முடிஞ்சவங்க தூங்க முடியும்.